திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் 3 நாட்கள் கண்காட்சி அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். குன்றத்தூர் அடுத்து திருமுடிவாக்கம் சிப்காட் பகுதியில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருமுடிவாக்கம் தொழில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக திருமுடிவாக்கம் தொழில் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் 3 நாட்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. இதனை சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார். உடன் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கண்காட்சியை தொடங்கி வைத்துவிட்டு அங்கு அமைக்கப்பட்டு இருந்த அரங்குகளை அமைச்சர் பார்வையிட்டு தொழிற்சாலைகளில் பொருட்கள் உற்பத்தி செய்வது குறித்து கேட்டறிந்தார். தொழிற்பேட்டையை சேர்ந்த தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் 2024ஆம் ஆண்டிற்கான எக்ஸ்போ தொழில் கண்காட்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைக்கி அந்த கண்காட்சியை நாங்கள்லாம் திறந்து வைத்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16,600 சதுரடியில் மிக பிரம்மாண்டமான காட்சி அரங்குகளை அமைத்திருக்கிறார்கள். இதில் 183 அரங்குகள் காட்சியகப்படுத்திருக்கிறது. இந்த தொழிற்பேட்டையில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருளாக நீ காட்சிப்படுத்திருக்கிறாங்க. இதில் வாங்குவோர் விற்போர் சந்திப்புகள் நடைபெற இருக்கிறது. போன வருஷம் இதே மாதிரி ஒரு கண்காட்சி நடத்துனாங்க. அதில் ஒரு 300 கோடி ரூபாய்க்கு இங்கே உற்பத்தி செய்கிற பொருட்கள்லாம் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டும் விற்போர் வாங்குவோர் சந்திப்புகள் நடைபெற இருக்கிறது. நிச்சயமாக இந்த கண்காட்சியின் மூலமாக இந்த ஆண்டு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே திருமுடிவாக்கத்தை உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களுக்கு நிச்சயமாக விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மார்க்கெட்லாம் இங்கே அமையப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து இந்த 3 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள். இப்போ அரசின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து எல்லா MSME ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய சென்னை, மதுரை போன்ற பகுதிகளில், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் இருக்கிற MSME நிறுவனங்கள் உற்பத்தி செய்கிற அந்த கண்காட்சி அமைத்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பொருள் உற்பத்தி பண்ணுறாங்க, அது எங்கெங்கெல்லாம் வாங்குறாங்கன்னு மற்றவங்களுக்கும் தெரியும். அது தொழில் உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் பெரிய வாய்ப்பாக அமையும். வாங்குறவங்களுக்கும் அது எந்தெந்த பொருள் எங்கெங்கே சீப்பாக கிடைக்குது அவங்களுக்கும் தெரியும். இது இந்த MSME-யுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அரசின் சார்பில் அடுத்த ஆண்டு முதல் வருஷத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு அளவில் அரசே ஒருங்கிணைத்து இது போன்ற கண்காட்சி நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், திமுக ஆட்சி 3 வருஷத்தில் 8 சிட்கோ தொழிற்பேட்டை அமைச்சு இப்போ திறந்தாச்சு. இன்னொரு 8 சிட்கோ அமைப்பதற்கு இப்போ பணிகள் நடைபெறுகிறது. இந்த வருஷத்திலே நாங்கள் அதை திறப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே இப்போ 130 சிட்கோ இருக்குது தமிழ்நாடு முழுவதும். இதில் 3 லட்சம் பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே 8, இப்போ ஒரு 8. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதில் அது முதலமைச்சருடைய முடிவு தான். ஆமாம், இப்போ இல்லை, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ இந்த வாட்டில் தண்ணி நிற்காது. 5 கோடி ரூபாய் அளவில் வடிகால் பணி, சாலைகள் அமைக்கிற பணி. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த போர்டெலாம் இருக்காது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு இருக்கும். இன்னும் அந்த சாலைகளை சீரமைக்கிற வேலை நடக்க இருக்கிறது. இன்னும் 2-3 மாதத்துக்கு சரி. மழையில் தண்ணி ஏற்கனவே இந்த வடிகள்லாம் சரி பண்ணிட்டோம், தண்ணி வராது. ஏற்பாடு பண்ணிடுறோம். WRD எல்லாம் சொல்லி அந்த வேலையை அங்கே நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.